என்னடா பூர்ண ஒரு ஆளுக்கு. ஹலோ, உனக்காக சிலுவையில் ஒருத்தர் ஜெயித்தாரே, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, தோனி யாரா வைத்தியர் கொண்டு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். நிறைய பேர் நல்ல விதமாக, சூப்பர் விதமாக, அருமையான விதமாக வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் போக்குவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் எது பெஸ்ட்டுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எட்ஸ் மூவி ப்ரோ, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே பார்க்கலாம் விடுங்க. அது ஒரு நல்ல படத்தை தேர்றதுக்கே இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் ப்ரோ. உன்னெல்லாம் என்னடா பார்க்குற, கொத்தா முடுக்குவேன், தூங்கிடுவேன். சொல்லப்போனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு ஐடியா. சொல்லப்போனால் தூங்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, எல்லாம் பறந்து போயிடும். தூக்கத்தில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் வரணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சொல்யூஷன் கிடைச்சா சொல்லுங்கள். எனக்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் என்கிட்ட சொல்யூஷன் கேட்குறேன். அப்புறம் உங்களை பார்த்த மாஸ்டர்பேட் உனக்கு அது எனக்கு தான் டீ. சொல்லப்போனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீக்கு வந்து அடிக்டாக இருப்பாங்க. ஸோ டீ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டீ. இன்னும் சிலர் இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கூலிப், சாப்பிட்றதுக்கு ஒரு கூலிப், கக்கூசு போகும்போது ஒரு கூலிப், டீ குடிக்கும்போது ஒரு கூலிப், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஐஎன்ஜின்னு என்ன இருக்கும்? ஐஎன்ஜின்னா என்னன்னு தெரில. ஸோ கைஸ், உங்களுக்கு ஐஎன்ஜின்னா என்ன தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னன்னு தெரில. என் லவ்வருக்கு கால் பண்ணுவேன். ப்ரோ அருமையான ஐடியா ப்ரோ, உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க, எனக்கு மயிலா இருக்கு பேசுறதுக்கு, அது கூட கொட்டிக்கிட்டு இருக்கு. உங்க அம்மா கூட பேசுங்க. இதுவும் சொல்லப்போனால் நல்ல ஐடியா தான். இனிமேல் அம்மா கிட்ட சண்டே கத்தி பேசக்கூடாது, நல்லா அழகாக பேசணும், அம்மா கிட்ட நல்லா சாந்தமாக பேசி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோடு போவேன். கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா என்னம்மா சாப்பாடு கேட்பேன், உப்புமான்ட்டு வாங்க. அப்போ ஏறும் பாருங்க, காதெல்லாம் வெடிக்கும். சரி அதையும் விட்டுருவேன். சரின்ட்டு நைட்டு தோசை தின்னுட்டு இருக்கும்போது சாம்பாரில், மா சாம்பார் எட்டு அம்மான்னு பாசமாக கேட்கலான்ட அம்மான்னு கூப்பிடுவேன். எங்கள் அம்மாலாம் சொன்னோம், என்ன இப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு போகாது ப்ரோ, ஸ்ட்ரெஸ்ஸு ஏறும் சொல்லுன்னு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் கொரியன் சீரிஸ் பார்ப்பேன், கூடவே அனிமேவும் பார்ப்பேன். உண்மையாக சொல்லணும்னா நானும் கொரியன் சீரிஸ் பார்ப்பேன், அனிமேஷனும் பார்ப்பேன். ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அட்டாக் ஆன் டைட்டன்லாம் இப்போ தான் ரீசெண்டாக நான் பார்த்து முடித்தேன். ஹீரோவை கொல்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி போடுது. நீ எப்படி குறுக்க பார்க்குற, என்டிடி பார்க்குற கரெக்ட். இப்படி தான் கைஸ் வீடியோ எடுத்துகிட்டு போது ஒவ்வொருத்தரும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுறாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டேன், இவங்க இன்னும் குறுக்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு விட்றாங்க. பெடி பிளாகர் இருக்குல்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கை இதில் ஃபீல் லைக் ஏ ஹெவன், சொர்க்கமா. இதுக்கு நான் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் இதெல்லாம் நீங்கள் விடலையா? முடியாது, இதெல்லாம் விட்டா எங்களால் வாழ முடியாது. ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ, ஃப்ரீ ஃபயர். ஆனால் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண மாட்டேன், நான் வந்து பப்ஜி பிளேயர். சரின்ட்டு நம்ம ஒரு பேட்டில் கேம் யாரும் சொல்லி ஒரு ஸ்குவாடை போட்டு இறங்கணும் வச்சுக்கேன். இறங்கின உடனே ஒரு டம்முன்னு போட்டாங்க மண்டை மேலே, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும். ஆடலும் பாடலும்
இது நல்லா இருக்கு. ஆடலும் பாடலும் மச்சி போடுற பாட்டை. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. இந்த மாதிரி நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஆடலாம். டான்ஸ் ஆடுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. இதுவும் சொல்லப்போனால் நல்ல ஐடியா. மதுரை முத்து காமெடி கேளுங்க ப்ரோ, இல்லைனா ஏரா கிட்ஸ் கூட ஃபன் பண்ணுங்கள். மதுரை முத்து காமெடி வந்து நான் அது வரைக்கும் கேட்டதில்லை. அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்வியே படுறேன். கிட்ஸ் கூட ஃபன் பண்ணுறது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். ட்ரிப்பு கிளம்பிடுவேன் ப்ரோ. ட்ரிப்பு கிளம்பலாம் ப்ரோ, பிரச்சனையே இல்லை ப்ரோ. ஆனால் நம்ம வந்து பசங்க கூட ஒரு பிளானை போட்டோம் வைங்களேன், மச்சான் வண்டி விட்றா கொடைக்கானலுக்கு, விட்றா ஊட்டிக்கு அப்படின்னு நம்ம ஒரு பிளானை போட்டு வச்சுக்கேன். ஒருத்தர் சொல்லுவேன், மச்சான் வீட்டில் விட மாட்டாங்க மச்சான். ஒருத்தன், மச்சான் பட்ஜெட் இல்லை மச்சான். இன்னொருத்தன், மச்சான் வண்டியில் பெட்ரோல் இல்லை மச்சான். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி விட்டுரும். சொல்லப்போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி தூண்டி விட்டுருது. சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னு பார்ப்பேன், சொல்லியிருக்காங்க அவங்க. அப்படி நினச்சா தான்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. Stress. Oh my god, stress. Oh my god. ஒன்லி 18 ரூபி தான் ப்ரோ. ஒன்லி 18 ரூபியா? இதைத்தான் ஒன்லி 18 ரூபின்னு சொல்கிறாரு. அதாவது அவருக்கு வந்து அதுதான் ஹெவன், அதுதான் வந்து அவருக்கு சொர்க்கம். ஒரு தம்மை 10 வச்சு உட்காந்தாருன்னு அப்படின்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். நமக்கு அதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கோமாக்கு போயிடும். சொல்லப்போனால் உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரிலாம் யார் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுவீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணை மூடி பிடிச்சவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ப்ரோ. ஆஹா, இது நல்லா இருக்கே. கண்ணை மூடி பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா பாய்ஸ் இது உங்களுக்காக தான். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒன் சைட் பண்ண லவ் பண்ணுவீங்களே, ஒரு கண்ணை மூடி அப்படியே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அப்படியே அவ கூட டேட்டிங் போகிற மாதிரி, அப்படியே அவள் கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கே இது. ஆனால் அது கண்ணை மூடி மட்டும்தான், கனவுல மட்டும்தான். ஓகே, கனவுல மட்டும்தான் பண்ண முடியும், நேரெல்லாம் ஐக்கில் இடமெல்லாம். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுவேன், வாத்தா கும்மான்னு பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ப்ரோ. இதுதான் ப்ரோ ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர் பார்த்தோன்னா இது ஒன்று தான் ப்ரோ. இப்போ சடனாக ஒரு நம்ம மாப்பிள்ளை கண்ணு வச்சுக்கேன் சொல்கிறாங்க வாத்தா அப்படின்ட்டு நம்ம அதுக்கு பதிலடி பேசிட்டு அது சொல்லப்போனால் நம்ம பேசுகிறது வந்து ஒரு இளவுமே இருக்காது, பேட் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு ஃபன்னாக இருக்கும். இது ட்ரை பண்ணலாம். சொல்லப்போனால் நம்பர் 1 வந்ததுன்னா இதுதான் ப்ரோ. ஃப்ரெண்டு கால் பண்ணி கொத்தாங்கம்மான்னு பேசுங்க, ஜம்முன்னு இருக்கும். மனுஷாருக்கு மனுஷா மரியாதையே இல்லையா? சரி, ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ எதாவது ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியை பின்தொடருங்கள். ஓகே, டாடா பாய்.